இது பற்றிய கூடுதல் கருத்துக்களை முன்வைப்பதற்காக நம்மோடு நேரில் நினைக்கிறார் வாடகை வாகன சங்கத்தின் சேர்ந்தவர் திரு ஜூட் அவர்கள். வணக்கம் ஜூட் சார். தொடர்ந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிறுத்தம் மாற்றப்பட்டதால இங்க நகர்ப்புறத்துல போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருச்சா சார்? போக்குவரத்து நெரிசல் எப்பவுமே நகரப்புறத்துல குறைக்க முடியாது. அது குறைக்கணும் அப்படின்னா மேம்பாலங்கள், உதாரணத்துக்கு இப்ப பெங்களூர் நகரம் எடுத்துக்கிட்டீங்க, இல்ல இப்ப சமீபத்துல குஜராத் நம்ம மும்பைல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்த பாலம், எக்ஸ்பிரஸ் வே, சிட்டியை டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரியான மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டால் மட்டுமே தான் முழுமையான போக்குவரத்து மக்கள் பலன் பெற முடியும். அதை தாண்டி ஒரு நகரத்துல இருந்து வெளியில எடுத்துக்கொண்டு போய் மக்களை போய் ஏறுங்க அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப ரேஸ்கோர்ஸ், கிண்டி ரேஸ்கோர்ஸ் இருக்கு, அங்க கூட்டம் அதிகமா வராங்க அப்படின்றதுக்காக கிண்டி ரேஸ்கோர்ஸ் வெளியில எடுத்துட்டாங்களா? இல்ல ராஜ்பவன்ல ஆளுநர் என்னைக்காவது தான் உள்ள வராரு அப்படின்றதுக்காக அதை எடுத்துக்கொண்டு போய் வெளியில வச்சுட்டாங்களா? மக்கள் அதிகமாக நகரத்தை மையமாக வைத்து அவர்களுடைய வாழ்விடத்துக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. உதாரணத்துக்கு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வெளியில எடுத்துட்டாங்களா? மக்கள் அதிகமா கூடுறாங்க அப்படின்றதுனால. முதல்ல அரசு ஒரு திட்டம் செய்யறாங்க, ஒரு திட்டம் வகுக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய கருத்து, அந்த அரசு எந்திரம் மக்களுக்காக பணி செய்யணும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக மக்களை அலக்கடித்து நகரத்துக்கு வெளியில கொண்டு போய் பஸ் ஸ்டாப் வைக்கிறது முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அதே மாதிரி பஸ் வசூல் பண்றதுக்காக இது ஒரு நடவடிக்கை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா அரசு பேருந்து ஏற்கனவே நஷ்டத்துல இயங்குது. இங்க ஒரு டிக்கெட் 300 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறத விட இன்னைக்கு நான் 360 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா அரசுக்கு ஒரு 60 ரூபாய் கூடுதல் லாபம் கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த புறநகர்ல கொண்டு போய் பேருந்து அமைப்பது அப்படின்றது ஒரு வருவானை ஈட்டக்கூடிய ஒரு செயலா பாக்குறாங்களா அப்படின்றதும் தெரியல. இந்த ஒப்பந்தம், உதாரணத்துக்கு இப்ப கிளாம்பாக்கம், மாதவரம் இந்த மாதிரியான பேருந்து நிலையத்துக்கு இத்தனை கோடி செலவு பண்றதை விட இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு மேம்பாலம் அமைத்து அது செங்கல்பட்டை தாண்டி கொண்டு போய் இறக்குற மாதிரி ஒரு சாலை அமைச்சிருக்கானாலே இந்நேரத்துக்கு பொதுமக்கள் எல்லோரும் வசதி பெற்றிருப்பாங்க. இதை தாண்டி மக்கள் பணம் வீணாக்கப்படுது அப்படின்றதுதான் முதல் குற்றச்சாட்டு. அதே மாதிரி போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மட்டும் மாறல அப்படின்றதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் அரசு பேருந்து டிப்போவை போய் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரா? பணியில எல்லாரும் பணி செய்யறாங்களா? சமீபத்துல கூட நம்ம ஜெயா தொலைக்காட்சியில இந்த பெண்மணி ஒருத்தர் பேருந்துல பிளாட்ஃபார்ம் இல்லாம உடைஞ்சு விழுந்து அடிபட்டு இருப்பாங்க. அந்த செய்தியின் எதிர்நிலைக்கு பிறகு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பாம் ஒருத்தன் காலில் கட்டிட்டு வந்தா பாம காலில் மட்டும் பார்ப்பாங்க, கையில பையில வச்சிருந்தா பையன் மட்டும் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை மட்டும் நான் செக் பண்ண போறேன், ரூஃபை மட்டும் நான் செக் பண்ண போறேன். ஏன் முழுமையா அந்த வாகனங்கள்லாம் சீரா இருக்கா? பேருந்து டிப்போல இருந்து பனிமலையில இருந்து வெளியில இருந்து வர போகும்போது பேருந்துகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு அமைச்சர் ஆய்வு பண்ணா என்ன எடுப்பது? இல்ல திடீர்னு ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல போய் அமைச்சர் நின்று ஆய்வு பண்ணா என்ன எடுப்பது? மத்த அமைச்சர், துறை அமைச்சர்கள்லாம் வேலை செய்யறாங்கல்ல, இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டும் ஏன் மத்தன போக்கு அலட்சியம்? இதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர்களாகட்டும் இல்ல இந்த துறை சார்ந்த இந்த போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய கவனத்தை தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும். எந்த முதல்வராக இருந்தாலும் போக்குவரத்து துறையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய சேவைக்கும் விளம்பர நோக்கத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு 4000 பஸ் வாங்கிட்டோம், ஒரு 2000 பஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் அவர்கள் அந்த பேருந்து முன்பாக நின்று ஒரு பயணம் மேற்கொண்டு ஒரு விளம்பரம் செய்கிறார்கள். தவிர மக்கள் அந்த சேவையை சரியாக பயன்படுத்துகிறார்களா, இல்ல அந்த கொடுக்கக்கூடிய அந்த சேவை முழுமையாக மக்களுக்கு போய் பலன் அளிக்கிறதா அப்படின்றதை கண்காணிப்பதே இல்லை. மக்களுடைய கோபத்திற்கும் மக்களுடைய வேண்டுகோளுக்கும் எப்ப செவி சாய்க்கிறாங்களோ அப்பொழுதுதான் அது நல்லாட்சியாக அமையும்.
நிச்சயமா ஜூட் சார், மக்கள் படக்கூடிய துயரங்கள் மற்றும் மாற்றுச் சிந்தனைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. நன்றி.